சொந்தமாக்குவேன். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. இருக்கிற வீடே நம்மளது இல்லாம பிடிங்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ காலில் அபிஷேகம் போயிடுச்சு. ஆனா கத்தர்கிட்ட நீ கேட்கும் பொழுது உன் காலில் கத்தர் அபிஷேகத்தை கத்தர் கொடுப்பா. சொல்லுங்களேன். உன் காலில் அபிஷேகம் இருக்குன்னா ஒட்டாந்தரையா இருக்குது, நீ மெதிக்கிறது சொந்தமாகும். அந்த இடத்துல வளர்ச்சியும் ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா உன் காலில் அபிஷேகம் இல்லை. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. உன் வீட்டு வாடகையை சரியா கொடுக்க முடியாது. ஆனா கத்தர் சொல்றாரு, காலில் அபிஷேகம் இருக்குன்னா கால் மெதிக்க தேசங்களை நீ சொந்தமாக்குவேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. வேதத்துல தன் ஆசீர்வாதத்தை தான் அனுபவிச்சான். அந்த அபிஷேகத்தை ஒருத்தர் பெற்றான். யாரு? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். சாலமோன். அவன் பெருசா கேட்கல. அவன் கேட்டது ஞானத்தை கேட்டான். ஆனா தேவன் என்ன கொடுத்தாரு? ஆமென், அல்லேலூயா. நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் மகிமையை கத்தர் கொடுத்தாரு. அவன் இருக்கிறவர் 1000 வைஃபை கல்யாணம் பண்ணியிருக்கான்னா அவன் எப்படி சுகபோகத்தில் இருந்திருப்பான். ஒரு வைஃபுக்கு மேல கல்யாணம் பண்ண முடியல. என்ன காரணம்? ஒன்னே சமாளிக்க முடியல. அவங்களுக்கு புடவை நகை வாங்கி கொடுத்த முடியல. இது ரெண்டெல்லாம் வச்சவனு கோயில் கட்டணும். இப்போ அவன் 1000 இருக்கான்னா அவன் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான்னா 1000 குடும்பத்தை அவன் சமாளிச்சிருந்திருப்பான். சாலமோனுக்கு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடிவு பண்ண. ஆனா சாலமோன் கேட்ட அபிஷேகம் என்ன? ஞானம். ஒருத்தருக்கு கரெக்டாக நீதி சொல்லணும். அந்த இவ்வளோ ஜனம் இருக்கு, திடீர்னு கேள்வி கேட்டால் பதில் தெரியாது, அந்த பதில் சொல்ற ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். நான் முட்டாளா இருக்க, பைத்தியக்காரனா இருக்க, எனக்கு பதில் கொடுங்கன்னு தேவன் பார்த்தாரு. நான் உனக்கு கொடுக்க வச்சிருக்க அபிஷேகமே வேணாம், நீ என்ன வேற கேட்குற? சரி, அதையும் எடுத்துக்கோ, இதையும் தரேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஆபிரகாமுக்கு ஒரு அபிஷேகம் உண்டு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம், கரெக்டாக சொல்லுங்க. குழந்தை அவர் அபிஷேகம் அவனுக்கு. அவன் கெஞ்சி கெஞ்சி கேட்டு வாங்கினான். தேவனே கொடுக்கறது தான். நான் சொல்றது வேற, நீங்க சொல்றது வேற. நீங்க அவன் கேட்டு பெற்றுக்கொண்டதை சொல்றீங்க. நான் சொல்றேன் தேவனே அவனுக்கு ஒரு அனாயிண்டிங் வச்சிருக்கிறார். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நீ கால் மிதிக்கும் தேசங்களை நான் உனக்கு சொந்தமாக்குவேன். ஆபிரகாம் கேட்டானா, எனக்கு தேசத்தை கொடுன்னு. தேவனே பார்க்கிறார். நீ நட. அதான் காலில் இருக்க அபிஷேகம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. உன் காலில் அபிஷேகம் இல்லைன்னா உன் காலில் வலி வந்துடும். செய்யற சூனியம் எல்லாம் உன் காலில் தான் அட்டாக் ஆகும். ஹல்லேலூயா. யாருக்கு காலில் வலி இருக்கோ, காலில் அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். அபிஷேகம் இவ்வளவு தூரம் வருது பாஸ்டர், அப்படியே பாதியில நின்றுது பாஸ்டர். கண்டிப்பா கால். ஏன்னா பிசாசு எங்க வந்து நின்றுச்சு? நீ நல்லா ஜெபிக்கிற, அபிஷேகம் இல்லாத இடம் எங்க? காலில் வந்து உட்காந்துரும். நீ எங்க வீட்டில் நிற்கிற நல்ல வியாபார இடத்துல நீ காலை வச்சா புஷ்ஷுன்னு இருக்கிறதெல்லாம் போயிடும். ஏன்னா உன் காலில் அபிஷேகம் இல்லை. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. உன் வீட்டு வாடகையை சரியா கொடுக்க முடியாது. ஆனா கத்தர் சொல்றாரு, காலில் அபிஷேகம் இருக்குன்னா கால் மிதிக்க தேசங்களை நீ சொந்தமாக்குவேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இருக்கிற வீடே நம்மளது இல்லாம பிடிங்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ காலில் அபிஷேகம் போயிடுச்சு. ஆனா கத்தர்கிட்ட நீ கேட்கும் பொழுது உன் காலில் கத்தர் அபிஷேகத்தை கத்தர் கொடுப்பா. சொல்லுங்களேன். உன் காலில் அபிஷேகம் இருக்குன்னா ஒட்டாந்தரையா இருக்குது, நீ மெதிக்கிறது சொந்தமாகும். அந்த இடத்துல வளர்ச்சியும் ஏற்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா.